எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. சொல்லுங்க. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோ. நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு விரும்புகிறார். மேல இருந்து நம்முடைய தேவன் மீட்டெடுக்க விரும்புகிறார். அந்த மீள முடியாத அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் இருந்து, எந்த சூழ்நிலையில அப்படி இருந்தாலும், எந்த காரியத்திலிருந்து நம்ம மீள முடியாத நிலைமையில இருந்தாலும், நம்ம மீண்டு வெளியில வர முடியாத நிலை இல்லை, மீள முடியாத அந்த நிலைகளில் இருந்து தேவன் நம்மளை மீட்க கர்த்தர் விரும்புகிறார். மீள முடியாத சூழ்நிலையில் இருக்கிற நம்மளை, இல்லை மீள முடியாத சூழ்நிலையில இருந்து நம்மளை தேவன் என்ன செய்வார்னா மீட்க விரும்புகிறார். அந்த மீட்கனா அதாவது ஆபத்து அப்படின்றது. ஆபத்துனா மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த பாதிப்பு கட்டாயமாக வந்தே தீரும். அந்த பாதிப்பு நிச்சயமாக அவனுக்கு வந்தே தீரும். அந்த நிலையில் உள்ளவர்களை அந்த ஆபத்து, அந்த பாதிப்பு வராத அளவுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா மீட்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த பாதிப்பு நமக்கு வரும் அப்படின்னு நாம் நினைச்சிருக்கலாம்.
இந்த பாதிப்பு நிச்சயமாக நமக்கு இருக்குது. இது வந்துடுச்சு, இனி அவ்வளோதான், இதில் இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கடைசி வரைக்கும் மேல முடியாது, இதோடு தான் நம்ம என்ன செய்யணும், இருந்து ஆகணும், இதிலேருந்து நம்ம மேல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இதிலேருந்து நம்ம மீட்டு வெளியில் விடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை, மீண்டு வருவதற்கும் வாய்ப்பு இல்லை, மீட்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனையோடு தான் கடைசி வரைக்கும் நம்ம உயிர் வாழ்ந்து ஆகணும். இந்த போராட்டத்தோடு தான் நம்ம உயிர் வாழ்ந்து ஆகணும். இந்த நிலைமையில தான் கடைசி வரைக்கும் இதே நிலைமையில தான் நம்ம நீடித்து இருக்கணும் அப்படின்னு ஒரு வேளை இந்த பகல் நேரத்தில் நம்ம நினச்சிருக்கலாம், நீங்கள் நினைத்து வந்திருக்கலாம். அப்படி வந்திருக்க உங்களுக்கு ஆழமாக கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, எந்த பிரச்சனையிலேருந்து நீ மேல முடியாது அப்படின்னு நினச்சிருக்கிறையோ அந்த பிரச்சனையில் இருந்து கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறான்னா மீட்க விரும்புகிறார். நீ எந்த பிரச்சனை முடியாது, அவ்வளோதான், இதுவரைக்கும் இது என்ன செய்யலை, மாறலை அப்படின்னு நினச்சிருக்கலாம். இதுவரைக்கும் அது மாறலைன்றதுனால இதுக்கு மேலே அது மாறாத இருக்கும் என்பதற்கு அர்த்தமே இல்லை, இல்லையா? இதுவரைக்கும் மாறாத இருக்கிறது இந்த நிமிஷம் என்ன செய்ய முடியும், தேவனால் மாற்ற முடியும், இல்லையா? நாளைக்கு தேவனால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஒருவேளை இதுவரைக்கும் இது மாறலை, ஒருவேளை நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன், நான் உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ நான் போராடி பார்த்துட்டேன், என்னால் என்ன செய்யவே முடியல, இதிலேருந்து மேலவே முடியல, என்னால் மீட்கப்படவும் முடியலை அப்படின்ற அந்த மனநிலையோடு கூட இங்கே வந்திருப்பீங்கன்னா அவளை பார்த்து கர்த்தர் தீர்க்கமாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு, உன்னால் மீள முடியாத நிலைமையில் இருக்கிற உன்னை மீட்கிறதுக்கு தான் தேவன் வந்ததே. ஆமென். உன்னால் மீள முடியாத இருக்கிற நிலைமையிலிருந்து மீட்க தான் தேவன் நமக்கு வந்தது, இல்லையா? பிசாசு கையில் கொடுத்த அதிகாரத்தை யாரால் என்ன செய்யவே முடியாது, மீட்கவே முடியாது, இல்லையா? ஆதாம் கையில் கொடுத்த அதிகாரத்தை பிசாசு கையில் அவர் கொடுத்துட்டார், இல்லையா? ஆதாம் கையில் கொடுத்த அதிகாரத்தை பிசாசு கையில் கொடுத்துட்டார். அந்த பிசாசு கையிலேருந்து எத்தனையோ ஆட்கள் நினச்சி பார்த்தாங்க, இல்லையா? எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ வீரர்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், எத்தனையோ பேர் என்ன செஞ்சு பார்த்துட்டாங்க, போராடி பார்த்துட்டாங்க, இல்லையா? சிங்கத்தை கிழிச்ச ஆளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு, இல்லையா? சிங்கத்தை கிழிச்சு போட்ட சிம்சோனால் அந்த அதிகாரத்தை என்ன செய்ய முடியல, மீண்டும் இலக்க தான் முடிஞ்சிச்சே தவிர என்ன செய்ய முடியல, திரும்ப பெறவே முடியல. ஒரே கல்லில் அடித்து கொண்ட தாவீதால் கூட என்ன செய்ய முடியல, அதை மீட்கவே முடியல, இல்லையா? புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் உருமாள்களை கொண்டு போய் அப்படி மேலே போட்டால் பிசாசு ஓடும், நோயெல்லாம் போகும், அவ்வளோ பெரிய ஆடு, இல்லையா? அவ்வளோ பெரிய ஆடு, இல்லையா? அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாடு நடந்து போனால் நிழல் பட்டெல்லாம் சுகமானாங்க, அவங்களால கூட என்ன செய்ய முடியல, எனக்கு அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு சாத்தான் உள்ளே வந்துச்சே தவிர சாத்தான் என்ன செய்யவே முடியலன்னா இவங்களெல்லாம் மீட்கப்படவே முடியல, இல்லையா? பழைய ஏற்பாட்டிலையும் மீட்க முடியல, புதிய ஏற்பாட்டிலையும் அப்போ என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க, அவ்வளோதான், இனி என்ன செய்யவே முடியாததை மீட்கவே முடியாது நினைச்சாங்க, இல்லையா? அப்படி மீட்கவே முடியாததை மீட்கிறதுக்கு தான் ரட்சகர் வந்தார். ஆமென். அப்போ அவரால் இதுவரைக்கும் இது மீட்கப்படலை, இதுவரைக்கும் இது நடக்கலை, இதுவரைக்கும் இது முடியல அப்படின்றதுனால இதுக்கு மேலேயும் அப்படியே இருக்கும் என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை. இதுவரைக்கும் மாறாதது இந்த நிமிஷம் கூட என்ன செய்ய முடியும், அவரால் மாற்ற முடியும், அவரால் மாற்ற முடியும். அதான் கதை தீர்க்கமாக சொல்கிறாரு, ஆபத்தில் உனக்கு என்ன கொடுப்பேன் பதில். ஆபத்துன்னா இந்த பிரச்சனை வந்தே தீரும், இதில் அந்த மீளவே முடியாது. அந்த நிலைவில் மீட்க முடியாத நிலையில் இருக்கிற நம்மை மீட்பதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டுட்டார், கர்த்தர் முடிவெடுத்துட்டார். நிச்சயமாக கர்த்தர் அதை செய்தே முடிப்பார். ஆமென். மீட்கவே முடியாத காரியத்தில் இருந்து நம்மளை என்ன செய்ய முடியும், அவரால் மீட்க அவரால் முடியும், இல்லையா? அவர் அந்த காரியத்தை செய்வதற்கு நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கிறது என்னென்னது தான் அந்த காலை வேளையில் வேகமாக சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச வேத பகுதி, தெரியாத ஒன்றை சொல்ல போகிறதில்லை, தெரிஞ்ச வேத பகுதி வந்து நம்மளை சொல்லி முடிக்க போகிறோம். சங்கீதம் 50 நமக்கு எல்லாருக்குமே தளபாடாக தெரிஞ்சது, இல்லையா? சங்கீதம் 50 நமக்கு எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. சங்கீதம் 50:15 நம்ம வாசிச்சோம்னா, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னா, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னா, அப்போ அந்த ஆபத்துமா என்ன நினச்சிருப்ப, அவ்வளோதான், இது முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஆபத்து உனக்கு இருக்குது.
பட் இந்த ஆபத்தில் நீயும் ஒரு முடிவு எடுத்துட்ட, இது என்ன செய்யவே முடியாது, இதிலேருந்து நம்ம மீளவே முடியாது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று செய். உன்னால் முடியாத போது, உன்னால் முடிகிற வரைக்கும் உன்னால் போராடிப்பார். உன்னால் முடிகிற வரைக்கும் வரவில்லை, நீ போராடிப்பார். என்னைக்கு இது என்னால் முடியாது அப்படின்ற எல்லைக்கு நீ வரையோ அன்னைக்கு என்னை நோக்கி கூப்பிடு. ஆமே, முடிகிற வரைக்கும் என்ன செஞ்சு பாரு. ஒருவேளை ஆரம்ப கட்டத்திலே இது நம்மளால் முடியாதுன்னு நினச்சேன்னா அப்போவே கூப்பிடு, பிரச்சனை இல்லை. இல்லை நம்மளால் என்ன செய்ய முடியும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் போராடி பார்ப்போம் இல்லையா. முடிஞ்ச நம்ம என்ன செய்ய பார்ப்போம், இதை செஞ்சு பார்ப்போம், அதை எதோ கொஞ்சம் நம்ம என்ன ஏதோ செஞ்சு பார்ப்போம். அப்படி செஞ்சு பார்த்து முடியாது அப்படின்ற கட்டத்துக்கு வரும்போது அந்த நிலைமையில் கூட சில பேரால் என்ன செய்யறது இல்லை, நான் கூப்பிட்றது இல்லை. அந்த நேரத்தில் கூட சில பேர் கூப்பிட்றது இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடும், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடும். அப்போ சில பேர் அப்படி கூட சொல்லுவாங்க, அப்படி வந்துட்டு இப்படி அதாவது சமூகத்து ஆண்டவர்கிட்ட வந்து கூட பல இடங்களுக்கு கடந்து போவாங்க இல்லையா. அப்படி அவங்க போயிட்டு வரட்டும், ஏன்னா பல இடங்களுக்கு போயிட்டு வந்தால் தான் அவங்களுக்கும் இங்கெல்லாம் முடியாது. திரும்ப வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யவே மாட்டாங்க, திரும்ப அந்த இடத்துக்கு அவங்க போகவே மாட்டாங்க. நம்ம அங்கே ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம் இல்லையா. இந்த 12 வருஷம் அந்த அக்கா என்ன செஞ்சுருப்பாங்க, இப்போ யாராவது ஒரு வைத்தியர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டு வாக்கன்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தா, அங்கே நான் போன வருஷமே போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. 12 ஒரு மாதத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தா கூட என்ன ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு 12 இடத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா. 12 × 12 பெருக்கிக்கோங்க எவ்வளோ வருதோ, அத்தனை இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ யாராவது எந்த கருத்து சொன்ன என்ன சொல்லியிருப்பாங்க, அங்கே நான் போயிட்டு வந்துட்டேன், அங்கே நான் போயிட்டு வந்துட்டேன், இங்கே நான் போயிட்டு வந்துட்டேன், இங்கே நான் அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ ஒருத்தர் வந்து சொல்ல, இங்கே போ, இங்கே நான் என்னென்ன செய்வே இல்லை, போகவே இல்லை இல்லையா. இது வரைக்கும் சொன்ன இடத்துல எங்கே போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள சொல்கிற இடத்துக்கு என்ன செய்யுது, இது வரைக்கும் அவங்க போனதே இல்லை. அப்போ என்ன தோணுது, சரி போகலாமே அப்படின்னு தோணுது இல்லையா. அப்போ எங்கெங்கேயோ போயிட்டாங்க, போயிட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வரட்டும். சரி, எது வரைக்கும் போவேன், கையில் இருக்க வரைக்கும் போவேன் சரியா. சரி, திரும்ப எது வரைக்கும் போவேன், கடன் கொடுக்குற வரைக்கும் போவேன் இல்லையா. திரும்ப எது வரைக்கும் போவேன், கடனை அடைக்க முடியிற வரைக்கும் போவேன் இல்லையா. அப்போ முதல்ல பாப்பார் கையில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி பார்த்தாரு. சரி, அப்பயும் அடங்கலை, ஓகே போயிட்டு வா. அடுத்து என்ன பண்ணுவேன், கடன் வாங்குவேன் இல்லையா. கடன் சில பேர் கேட்ட உடனே கொடுப்பாங்க. ஒரு வீடு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்கு மதிப்பு எவ்வளோ போகும் அப்படின்னு பார்ப்பான். ஒரு 5 லட்சம் போகும். அப்போ அந்த 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பான் இல்லையா. அதுக்கு மேலே இப்போ 5 லட்சம் மேலே போய் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. சரிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ ஏற்கனவே நகை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருப்பீங்கல்ல பேங்க்கில், 2-3 வருஷம் முன்னாடி பேங்க்கில் நகை வச்சிருப்பீங்கல்ல, வைக்கலையா. அப்போ வைக்கும்போது அவ்வளோ பவுன் என்ன ரேட்டு, அந்த மதிப்பீடு கொடுத்துருப்பான் இல்லையா. இப்போ பவுன் என்ன ரேட்டு, கொஞ்சம் கூடிருச்சு. இப்போ நமக்கு என்ன தோணுது, அந்த நகை மேலே இன்னும் கொஞ்சம் காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுது இல்லையா. இப்போ பேங்க்கர் எது வரைக்கும் காசு கொடுப்பான், அந்த மதிப்பு இன்னும் எவ்வளோ கொடுக்கலாம், இந்த நகை நீ வச்சிருக்க நகை இன்னும் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு மதிப்பீடு இருக்கிறவன் என்ன செய்வான், 10,000 கேட்குற கொடுக்குறான், அடுத்து 5,000 கேட்குற கொடுக்குறான், அடுத்து ஒரு 20,000 கேட்குற கொடுக்குறான், கடைசி 50,000 வரைக்கும் வாங்கியாச்சு இல்லையா. அதுக்கு மேலே போய் கேட்குற என்ன சொல்லிடுமா, நீங்கள் வாங்கினதுக்கும் வச்சிருக்க நகைக்கு மதிப்பீடு சரியாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு என்ன செஞ்சிடவன் நிறுத்திடுவான் இல்லையா. அது போல் ஆண்டவரும் பார்ப்பார். எது வரைக்கும், கையில் இருக்கிறத காலியாகிற வரைக்கும் போவியா, சரி போயிட்டு வா, அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன், போயிட்டு வான்னு விட்டுருவார். அடுத்தது கடன் கொடுக்குமா இல்லையா. கடன் எதை வச்சு கொடுப்பான், ஒன்று நிலம் இருக்கணும், இல்லை வீடு ஏதாவது இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது நம்பிக்கை இருக்கணும், அது வரைக்கும் கொடுப்பான், அது வரைக்கும் வாங்கு ரைட்டு. அடுத்தது திரும்ப கடனை அடைக்க முடிகிற சூழ்நிலை வரைக்கும் கொடுப்பான். இனிமேல் என்ன செய்ய முடியாது, எப்பா அவனுக்கு ஏகப்பட்ட கடங்குது, அவன் திரும்ப என்ன செய்ய மாட்டான், கொடுத்தா நம்ம ரூபா நோட்டில் இருக்கிற தலைவர் கணக்கில் தான் என்ன செய்யணும், அதை எழுதணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்தாக்க ஒருத்தர் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். இப்போ என்ன செய்யதான் ஆகணும், அதை தான் அவர் பார்ப்பார். சரிப்பா கையில் காசு இருக்குது, போக தான் செய்வேன், போயிட்டு வா, சரி செலவாகிற வரைக்கும் போயிட்டு வா இல்லையா. அப்படி விட்டுருவார், கடைசி விட்டுருவார். அதான் ஆண்டவன் என்ன சொல்கிறேன்னா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. இல்லை ஒருவேளை ஆரம்பத்திலே இல்லை இது நம்மளால் முடியாது, நம்ம எடுக்கிற முயற்சி வீணாக போகும், காசெல்லாம் வீணாக போயிடும், அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆரம்பத்திலே கத்தவனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா பிரச்சனை கிடையாது இல்லையா. எனக்கு கடைசி அழைக்கும் போது அவன் அப்படி தான் அழைச்சா. முதல் கொஞ்ச நாள் பேசினே வந்தார், நானே சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியாக ஒரு வார்னிங் சத்தம், என்னது, இருக்கிறத எடுத்தால் தான் வருமானா, எடுக்க ஆயத்தன்னாரு, வேண்டாம் எடுக்க வேண்டாம், நான் வந்துட்டேன். எடுக்கிறத உன் கையில் இருக்கிறத எடுத்தாதான் நீ வருவனா, நான் என்ன செய்ய மாட்டேன். அடுத்தது இது வரைக்கும் உனக்கு பேசிட்டேன், நீ ஒன்று வர்ற மாதிரி
தெரியல, அதனால உன் கையில் இருக்கிறத எடுத்தாதான் நீ வருவன்னா அதையும் எடுக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாணிங் சத்தம். நான் சொல்லிட்டேன், வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ஒன்று எடுக்க வேண்டாம், நானே என்ன செஞ்சிடறேன், நானே வந்துடுறேன் அப்படின்னு அந்த வாரமே போயிட்டு எங்கள் முதலாளி கிட்ட சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டேன், நான் அடுத்த வாரம் அந்த கடைசி டியூட்டி அடுத்த வாரம் என்ன செய்ய மாட்டேன், நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ தேவன் என்ன செய்வேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. எப்போ முடியலன்னு உனக்கு தோணுதோ அப்போ என்ன பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி நீ கூப்பிட்டேன்னா நான் வந்து உன்னை என்ன பண்ணிடுவேன், விடுதலை ஆக்கிடுவேன். நான் வந்து உன்னை அப்போது கடைசி நேரத்தில் சில பேரால் முடியாத நிலைமைக்கு வந்தது நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க இல்லையா. அவங்களால முடியாது அந்த நிலைமைக்கு வந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க. அது நீ கூப்பிடாத வரைக்கும் ஒரு நாள் கத்தை என்ன செய்ய மாட்டான்னா விடுவிக்க மாட்டான். நீ எப்போ கூப்பிடுறியோ ஒன்று ஆரம்பத்தில் கூப்பிட்டாலும் சரி, ஆரம்பத்திலேயே விடுதலை ஆக்கிறார். இல்லை ஒரு 6 மாதம் கழித்து கூப்பிடுறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை என் கையில் இருக்கிறது பாதி காசு செலவான பிறகு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்போ வந்து விடுதலை ஆக்குறா. இல்லை என் கையில் இருக்கிற காசு முழுசாக செலவானதான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்பையும் கூப்பிடுவான். நான் சாகிற வரைக்கும் கூப்பிட மாட்டேன்னா சரி ஓகே பண்ணி விட்டுருவார் இல்லையா. ஆசாவுக்கு 2 வருஷம் டைம் கொடுத்தார். ஆசாவுக்கு 2 வருஷம் டைம் கொடுத்தார் இல்லையா. என்ன செய்வான், சரி இவன் பரிகாரத்தை விட்டுட்டு பரிகாரியை தேடுவான், பரிகாரத்தை விட்டுட்டு பரிகாரியை தேடுவான், என்னை நோக்கி என்ன பண்ணிடுவான், கூப்பிடுவான். இந்த மாதம் கூப்பிடுவான், அடுத்த மாதம் சரி இந்த மாதம் இன்னும் வேதனை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ஏன்னா காலில் இருக்கிற காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இல்லையா. அப்படியே கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிச்சு, அடுத்தது கொஞ்சம் நச்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு, அடுத்தது கொஞ்சம் பூச்சி வைக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா. இப்படி படிப்படி என்ன ஆகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு இல்லையா. நான் பைபிளும் தான் சொல்கிறேன், கதை சொல்லலை, பைபிளும் தான் சொல்கிறேன். அப்படி ஆசா ராஜாவுக்கு 2 நாளாகும் 16ஆம் அதிகாரத்தில் ஆசா ராஜா என்ன செய்கிறார், அப்படி போகிறார் இல்லையா. 2 வருஷம் டைம் கொடுத்தார் இல்லையா. என்னது, இந்த 2 வருஷத்தில் அவன் என்ன செஞ்சிருவான், பரிகாரியை தேடிடுவான். பரிகாரத்தை தேடாம ஆசா அப்போ எடுத்த உடனே நோவை என்ன செய்யலை, ரொம்ப உக்கரமாக மாறல இல்லையா. முதல்ல லைட்டாக ஒரு சின்ன கொப்பளம் இல்லையா, அது அப்புறம் அந்த கொப்பளம் உடஞ்சி சின்ன காயம், அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் பெரிய காயம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய காயம், அப்புறம் வலி, அப்புறம் நச்சு, அப்புறம் பூச்சி, அப்புறம் அவ்வளோதான். அதுக்கு மேலே போக விட மாட்டார். அதுக்கு மேலே போக புரியலையா, அதுக்கு மேலே காயம் போக விட மாட்டார் சரியா. அவ்வளோதான் மேட்ரு, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே காயம் போகிறது என்ன செய்ய மாட்டான். அவனுடைய காலி வியாதி கண்டவன் அவன் வலி உக்கரமாக இருந்தது. அந்த நேரத்தில் என்ன எதிர்பார்த்தார், அவன் தன் வியாதியில கர்த்தரை அல்ல பரிகாரத்தை தேடான ஒளி அவன் யாரை தேடல, பரிகாரியை தேடல. இது ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா. இது ஒரு கூட்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அப்படியே இருப்பாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவனுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆண்டவனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவர் பார்ப்பாரு ஜெபம் பண்ணனா அதோட கதையை முடிச்சிட பண்ணிடுவார். அதுக்கு மேல ஜெபம் பண்ணாதாலும் இதுக்கு மேல என்ன செய்ய வேண்டாம். புரியலையா, இல்லை புரியாத மாதிரி, என்னை நோக்கி ஜெபம் பண்ணாதாலும் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேணாம். அப்படியா, உனக்கு ஜெபம் பண்ண கஷ்டமா இருக்கா, சரி ஓகே, அப்ப என்ன பண்ணு, என்கிட்ட வந்துரு அப்படின்றாரு இல்லையா. என்கிட்ட என்ன பண்ணு, வந்துரு. அப்போ ஜெபம் பண்ண விருப்பம் வேணா அவர்கிட்ட கூட்டுக்குவாரு. அவர் கூட இருக்கிறதுக்கு, நீ வேற ஒன்று பார்த்துக்காதீங்க, அவரோட கூட இருக்கிறது என்ன பண்ணுவாரு. அப்போ ஜெபம் பண்ணி இங்கே இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணாத அங்கே போயிருக்கீங்களான்னு பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு இங்கே இருக்கிறீங்களா, இல்லை ஜெபம் பண்ணாத. இப்போ 2 வருஷம் டைம் கொடுத்தாரா, இவன் ஜெபம் பண்ணி தான் என்ன இருக்கும். இப்போ 14ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணா இல்லையா. எதிரியை பார்த்த உடனே ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணிட்டார். என்னது, பலமுள்ளவனுக்கும் பலனில்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு. உடனே ஓகே அப்படியாப்பா, ஓகே இப்போ என் உதவி வேணுமா, ஆமாயா ஓகே நான் தரம்பா அப்படின்னு கொடுத்துட்டார் இல்லையா. 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஜெபம். ஆசா 10 14 10 11 14 11 2 நாளாகும் 14 11. ஆசா சொல்ற, ஆசா தன் தேவனுக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உமது நாமத்தை
ஏராளமான அந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிந்தோ. எப்பொழுது? அப்பொழுது கர்த்தர் என்றார் இல்லையா? எப்பொழுது? எப்ப கூப்பிட்டாரோ அப்பவே. எப்ப கூப்பிட்டாரோ அப்பவே. சரியா? அப்ப நம்ம எப்ப கூப்பிடுறோமோ அப்ப தேவன் என்ன செய்ய ஆரம்பிப்பார்? பதில் கொடுக்க ஆரம்பிப்பார் இல்லையா? அப்ப நம்ம கூப்பிடலன்னா, இப்ப முதல்ல ஆரம்பத்திலேயே பிரச்சனையை பார்க்கறது ரொம்ப பெருசா இருக்கு. இவர் முடிவு பண்ணிட்டார், இது நம்மளால முடியாது. ஏன்னா அவன் 10 லட்சம் பேர், இவன் 5 லட்சம் பேர். என்ன இருக்கு? அப்படியே டபுள் மடங்கான பிரச்சனையா இருக்கு. எத்தியோப்பியா எத்தனை பேரு? 10 லட்சம் பேர். யூதாவும் இஸ்ரவேல் எவ்வளவு பேரு? 5 லட்சம் பேர். முடிய பார்த்தாரு, இல்ல நம்மளால இது முடியாது. இப்ப நம்ம அமைதி ஆயிட்டோம்னா நம்மள என்ன செஞ்சிருவான்? நம்மளை காலி பண்ணிடுவான். அதனால உடனே முடிவெடுத்தா, உடனே கர்த்தர் நோக்கி, ஆண்டவர் என்னால முடியலப்பா, என்ன பண்ணுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் இறங்கினாரு. எத்தியோப்பியா மடங்கடிச்சாரு. திரும்பவும் பெலன் கொள்ளாத அளவுக்கு, திரும்ப அந்த பிரச்சனையே வராத அளவுக்கு மாத்திட்டார். அப்ப கர்த்தர் மாத்தின இப்படி தான் மாத்துவாரு. திரும்பவும் அந்த பிரச்சனை செய்யவே கூடாது, வரவே கூடாது. அந்த அளவுக்கு டோட்டலா என்ன செஞ்சிட்டார்னா மாத்திட்டார் இல்லையா? எதனால? கூப்பிட்டார் இல்லையா? இப்ப அந்த ஆசா அங்க போயிட்டு அனானியும் அதை தான் கேட்கிறா. 16ல போய் கேட்கிறா, ஏப்பா கொஞ்சம் முன்ன எத்தியோப்பியா உங்ககிட்ட வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட, எவ்வளவு அழகா உன தேவன் என்ன செஞ்சாரு? விடுதலையாக்கி ஆசீர்வதிச்சாரு. இப்போ பாசா வந்திருக்கிறான். இந்த பாசாவுக்கு வந்துட்டு சும்மா நீ போயிட்டு கர்த்தரை கூப்பிடாத, சீரியா கட்ட போய் உட்காந்துட்டியப்பா, இதனால கர்த்தருக்கு கோவம் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவருக்கு மட்டும் தான் கோவம் வருமா, எனக்கு கோவம் வராதா அப்படின்னு ஆசா கேட்கிறான் இல்லையா? அவனுக்கு மட்டும்தான், ஏன்னா அவருக்கு மட்டும் தான் கோவம் வருமா, எனக்கு கோவம் வராதா? அவருக்கு கோவம் தான் கம்மன் ஆயிடுவார். எனக்கு வந்து என்ன தெரியுமா, உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுருவான்றான் இல்லையா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்ல விரும்புறான்? ஏசனார் விட எனக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படின்றான் இல்லையா? ஏசனார் கோவம் வந்தா பிரச்சனை இல்லை, உனக்கு கோவம் வந்தா தான் பயங்கர பிரச்சனை. அப்படி கோவம் வந்தா எங்க போயிட்டான்னாக்க 2 வருஷம் யார்கிட்ட போகாம போயிட்டான். அப்போ அவங்களால ஜெபம் பண்ண முடியல. என்ன அர்த்தம்? ஆண்டவரால அவங்க கோவமாக்குறாங்கன்னு அர்த்தம். அப்படியா? 2 வருஷமா ஆசாவுக்கு என்ன இருக்குது? பயங்கர கோபம் தானே. யார் மேல? ஆண்டவனால கோபம் இல்லையா? அதனாலதான் ஆண்டவனோட சொன்னவனையும் தூக்கி அங்க போட்டான், உள்ள போட்டான், ஜெயில தூக்கி போட்டான் இல்லையா? அனானியும் தூக்கி அங்க போட்டான், இவனை தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு ஜெயில போடுறான் இல்லையா? அப்படி ரொம்ப பிரச்சனை பண்றான், ரொம்ப கோபம். 2 வருஷம் டைம் கொடுத்தா, அதுக்குள்ள ஒரு நாள் ஆண்டவனுக்கு கூப்பிட்டு இருந்தா கூட என்ன பண்ணிட்டு பாரு, 2 வருஷத்துல இல்லையா? 2 வருஷத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? அந்த ஆபத்துல இருந்து அழகா கர்த்தர் விடுவிக்கிறார் இல்லையா? 2 வருஷம் பார்த்தாரு, டைம் கொடுத்தாரு. இதுக்கு டைம் ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு டைமே கிடையாது. இதுக்கு மேல நீ கூப்பிட்டா கூட உனக்கு டைம் கிடையாது. இதுக்கு மேல இப்ப 2 வருஷம் முடிஞ்சு போச்சு இல்லையா? இதுக்கு மேல நீ கூப்பிட்டா கூட உனக்கு என்ன கிடையாது? உனக்கு பதில் கிடையாது. இதுமே கூப்பிட்டா கூட. அப்போ கூப்பிட வேண்டியவர்கள் கூப்பிட வேண்டிய காலத்துல, கூப்பிட வேண்டிய நேரத்துல, கூப்பிட வேண்டிய அளவுக்கு கூப்பிட்டுட்டோம்னா என்ன கிடைச்சிடும்? பதில் கிடைச்சிடும் இல்லையா? அப்ப நிறைய பேர் கால தாமதமா கூப்பிடுறதுனால என்ன கிடைக்காதுன்னா பதில் கிடைக்காது. நிறைய பேர் எப்போ கூப்பிடுவோம் அப்படின்னா, அதுல சில பேர் சில தங்கங்கள் அது கடைசி வரைக்கும் கூப்பிடாது. எப்போ கூப்பிடாது? அது செத்தா கூட கூப்பிடாது இல்லையா? அது செத்தா கூட என்ன செய்யாது? கூப்பிடாது இல்லையா? இந்த 2 அக்கா இருந்தாங்கல்ல, அங்க ஒருத்தன் உன்னில் சிநேகிக்கிறவன் அப்படி இருந்தான்ல, உன்னதான் சிநேகிக்கிற ரொம்ப ஃப்ரெண்டு தானே. அப்ப ஆண்டவரே என்ன பண்ணிட்டு பாரு, வந்துட்டு பாருல, நான் அழுகனாதான் நான் கூப்பிடுவேன்னா என்ன செய்ய? நான் அழுகனாதான் என்ன செய்வேன்? நான் கூப்பிடுவேன் அப்படின்னா நான் ஒண்ணும் பண்ண முடியும். அழுக வச்சு சரி அழுக வைக்கிறேன் உனக்கு. அப்போ அதானே ஆசை. என்ன ஆசை? நீ அழுகனாதான் கூப்பிடுவியா? அப்ப என்ன செய்யறேன்? அழுக வச்சிட விடு, இதுக்கு என்னப்பா கஷ்டம்பா அப்படின்னுட்டார் இல்லையா? இப்ப அழுகி அதை நாத்தம் அடிச்சு அப்பதான் என்ன செய்வேன்? கூப்பிடுவேன் இல்லையா? அதையும் ஒருத்தி கூப்பிட, அப்ப கூட கூப்பிட மாட்டேன்றான் இல்லையா? ஆனா ஒருத்தியாவது வந்து என்ன காண பிடிச்சிக்கிறா வந்து, இல்ல நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும், அதை அழுகிடுச்சு, பரவாயில்ல கொஞ்சம் கூப்பிட்டு இருக்கணும், கூப்பிடல மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு அதை என்ன செய்யறேன்? கூப்பிடுறேன் அப்படின்னார் இல்லையா? ஒருவேளை அவனுக்கு அழுகும் போதாவது வாய்ப்பு கொடுத்திருந்தார் இல்லையா? சில பேருக்கு அழுகுனா கூட வாய்ப்பு கிடைக்காது. சில பேருக்கு ஆரம்பத்தில் கூப்பிட்டாலே பதில் உண்டு, சில பேருக்கு ஆபத்தில் கூப்பிட்டா பதில் உண்டு, சில பேருக்கு அழுகும் போது கூப்பிட்டா பதில் உண்டு. ஆனா சில பேருக்கு அழுகும் போது கூப்பிட்டா கூட என்ன கிடைக்காதுன்னா பதில் கிடைக்காது. அதனால கூப்பிட வேண்டிய காலத்துல, கூப்பிட வேண்டிய விஷயத்துல கூப்பிட்டுட்டு என்ன செஞ்சிருவாரு? விடுதலை ஆக்கிடுவார். கூப்பிட்ட என்ன செஞ்சிருவாரு? விடுதலை ஆக்கிடுவார். ஆனா கூப்பிடாத வரைக்கும் காய்ப்பே கிடையாது. கூப்பிடாத வரைக்கும், கர்த்தரை நோக்கி கூப்பிடாத வரைக்கும் என்னவே கிடையாது. சரி ஆபத்து காலத்துல உனக்கு ஆபத்து ஐசியூவில் இருக்கிற, சரி கூப்பிடாதப்பா, நான் வந்து உன்னை விடுதலை ஆக்குறேன் அப்படியே சொல்லி இருக்கிறாரு. இல்ல என்ன சொல்லி இருக்கிறாரு? ஆபத்து காலத்துல
உன்னை கூப்பிடுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இல்லையா? அது எப்படி கூப்பிடணுமா? என்னைய மட்டும்தான் கூப்பிடணுன்றார். ஆபத்து காலத்துல என்னைய மட்டும்தான் நீ கூப்பிடணுன்றார் இல்லையா? என்னை நோக்கி என்ன அர்த்தம்? என்னை மட்டும்தான் என்ன செய்யணும்? நீ கூப்பிடணும் இல்லையா? அப்ப என்னை மட்டும் நீ கூப்பிட்டியனா நான் வந்து என்ன செஞ்சிருவேன்? உன்னை விடுதலை ஆக்கிடுவேன். சரியா? ஒரு கதை, இது உண்மை நினைக்க கதை இது. சரியா? என்னது? ஒரு கதை இல்லையா? ஒரு 3 பேரும் ஆத்துல இறங்க போறாங்க. 3 பேர் ஆத்து நிறைய தண்ணி போகுது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஆனால் திரும்ப சொல்றேன். ஆத்து நிறைய பயங்கர தண்ணி போகுது இல்லையா? கிறிஸ்தவன், முஸ்லீமு, இந்த 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்ப ஆத்துக்கு போய் நிக்கிறாங்க. 3 பேர் என்ன செய்யணும்? 3 பேர் என்ன செய்யணும்? இப்ப அந்தான கரைக்கு போயாகணும். பாலமெல்லாம் கிடையாது, போட்டும் கிடையாது, பாலம் கிடையாது. என்ன செஞ்சாகணும்? போகணும் இல்லையா? முதல் ஆள் நம்ம ஆள் இறங்குறாரு. யாரு? முதல் ஆள் இறங்குறாரு. என்ன கூப்பிட்டு இறங்கியிருப்பாரு? ஆண்டவரேன்னு கூப்பிட்டாரு. இப்போ கரை சேர்ந்துட்டான். சரியா? அடுத்த ஆள் பேர் சொல்ல மாட்டேன். அடுத்த ஆளும் கூப்பிட்டான். அவனும் என்ன பண்ணிட்டான்? கதல் சொல்றேன். சரியா? அடுத்த ஆள் இறங்கினா பாரு, அவனுக்கு நிறைய இருக்கு இல்லையா? அவனுக்கு நிறைய இருக்கு இல்லையா? இல்லையா? இங்க ஆரம்பிச்சான் பாருங்க, இங்க ஆரம்பிச்சான் பாருங்க, கூப்பிட்டே போனா பாருங்க, ஆத்தோட போய் சேர்ந்துட்டான் இல்லையா? அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னைய மட்டும் கூப்பிடு இல்லையா? நிறைய பேரை கூப்பிட்டேன். நான் நினைப்பேன், சரி ஆரோனை கூப்பிட்டுருக்கிறேன், அவன் போயிருவான் அப்படின்னு நினைப்பேன். அடுத்து பார்க்குறேன், ஐயாவை கூப்பிட்டுருக்கேன், அவன் போயிருவான். அடுத்து பார்த்தாரு பாண்டியர், அப்படி பண்ணிருப்பேன். அப்ப நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, சரி அவனை கூப்பிட்டுருக்கால போயிடுவாரு, இவனை கூப்பிட்டுருக்காரு போயிடுவாரு, இவனை கூட போயிடுவார். அப்படி நான் என்ன பண்ணிடுவேன்? சரி அவனை கூப்பிட்டாங்களா, அவன் என்ன பண்ணிடுவான்? போயிடுப்பான் அப்படின்னு நான் அமைதி ஆயிடுவேன் இல்லையா? இப்ப நான் அமைதி ஆயிட்டேன்னா நீ அதோட போய் சேர்ந்துருவேன் இல்லையா? அப்ப அதோட போய் சேரலாம். என்ன பண்ணு? என்னைய மட்டும் கூப்பிடு. அப்ப நான் என்ன யோசிப்பேன்? ஓ என்னைய மட்டும் தான் கூப்பிடுறாங்க, வேற யாரையும் கூப்பிடல. அப்ப நம்ம என்ன செஞ்சு ஆகணும்? இந்த கல்யாண பத்தியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4-5 கெஸ்ட் ப்ரீச்சர் பேரை போடுவாங்க இல்லையா? சரி அவர் தான் போறாரு, அவர் பார்த்துக்குவார் விடு, இவர் தான் போறாரு, இவர் பார்த்துக்குவார் விடு அப்படின்னு இருந்துருவார். சரியா? அவரை பார்த்து அவர் அப்படி என்ன ஆக பார்த்தா கடைசியில் கல்யாணம் என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீ போயிருப்ப நான் நினைச்சேன், நான் போயிருப்பேன் நீ நினைச்சேன், நீ போயிருப்ப நான் நினைச்சேன் அப்படின்னு கடைசி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதான் அவர் சொல்றாரு, யாரையும் கூப்பிட்டு கிடக்காத, என்னைய மட்டும் கூப்பிடு, நான் வந்து என்ன பண்ணிடுவேன்? விடுதலை ஆக்கிடுவேன். அப்ப மீள முடியாத இடத்துல இருந்து நம்மளுக்கு கத்தை என்ன செய்ய விரும்புறா? மீட்க விரும்புறா இல்லையா? அதுக்குரிய கால அவகாசத்தையும் கத்தை என்ன செய்ய கொடுத்துன்னு வரா, கால அவகாசத்தையும். அப்ப எத்தையும் ஆசா ஆரம்பத்திலே கூப்பிட்டான், கத்தை என்ன செஞ்சாரு? விடுவிச்சுட்டான் இல்லையா? அதுக்கு பிறகு 2 வருஷம் டைம் கொடுத்தார். இந்த 2 வருஷத்துல ஒரு முறை கூப்பிட்டிருந்தா கூட, ஒரே ஒரு நாள் கூப்பிட்டிருந்தா கூட என்ன பண்ணிருப்பா? 2 வருஷத்துல ஒரே ஒரு நாள் கூப்பிட்டிருந்தா கூட என்ன செஞ்சிருப்பான்னா அற்புதமா விடுதலை ஆக்கிட்டுப்பார் இல்லையா? ஆனா 2 வருஷத்துல ஒரு நேரம் கூட அவன் என்ன செய்வே இல்லை, ஆண்டவர் உனக்கு கூப்பிடவே இல்லை. அதான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு. ஆசா அவனை பத்தி அறிமுகமே ரொம்ப அருமையான ராஜா. ரொம்ப ஆசா அவனுடைய அறிமுகமே 14 தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தவன் இல்லையா? அப்போ அவனுடைய அறிமுகமே அருமையான அறிமுகம் இல்லையா? சிலருடைய அறிமுகம்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா? அவன் தன் தகப்பனுக்கு தாவீதை போல் நடக்காமல் தேவனுக்கு பொல்லாப்ப வர பண்ணும்படி நடந்தான், கர்த்தருக்கு பொல்லாப்ப நடந்தான், கர்த்தருக்கு கோபம் மட்டும் பண்ணி அப்படி நிறைய பேர் அறிமுகப்படுத்துவார். ஆனா ஆசாவை பத்தி எப்படி அறிமுகப்படுத்துறாரு? அவன் தன் தேவனுக்கு கர்த்தரை போல தேவனுக்கு நன்மையும் பிரியமானதை செஞ்சவன், கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவன் இல்லையா? துவக்கம் ரொம்ப அருமையா இருந்துச்சு, ஆனா முடிவு ரொம்ப மோசமாயிடுச்சு. துவக்கத்தை பத்தி தேவன் பரலோகம் முடிவெடுக்கிறதுல முடிவு பத்தி என்ன செய்யுதுன்னா ரொம்ப கவலைப்படுது இல்லையா? அப்ப எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும் கூப்பிட்டாதான் பதில். எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும் கூப்பிட்டாதான் பதில் இல்லையா? ஆசை நல்லவன் தானே, அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? கூப்பிடாம பதில் கொடுத்துருக்கலாம் தானே. ஆசை ரொம்ப நல்லவன் தானே, நல்லவனா கெட்டவரா? ரொம்ப நல்லவர் இல்லையா? அப்படிதான் அவருடைய அறிமுகம் அப்படிதான் இருக்கு இல்லையா? அந்த அறிமுகத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? அந்த அறிமுகத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 14:2 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஆசா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான், அகற்றி உடைத்து வெட்டி தேடவும் எல்லா பட்டணங்களிலும் மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு
அவன் பெரிய பெரிய பட்டணங்களை எல்லாம் என்ன செய்யறான், கட்டி முடிக்கிறான் இல்லையா. 15 கடைசி 3 வசந்த படிச்சீங்கன்னா, 15 கடைசி 3 வசந்த படிச்சீங்கன்னா, ரெண்டாவது அவன் செய்யற இன்னொரு கருத்தை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமா இருந்துச்சு. அவனுடைய தாயுடைய ஆலோசனைக்கு அவன் அதுக்கு மேல இருக்கிற வசனமா, தாயுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் போனான். அதுக்கு மேல இருக்கிற வசனமா, இராதபடிக்கு ஆசா விலைக்கு போட்டு அப்படின்னா இல்லையா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு ஒன்னே ஒன்று என்னதான், கர்த்தர் சொல்லணும், அவ்வளவுதான். யார் சொன்னாலும், அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன், அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன், பொன்னாடி சொன்னா அதெல்லாம் அப்புறம் இல்லையா. கர்த்தர் சொன்னா நான் கேட்பேன், கர்த்தர் சொன்னா கேட்பேன். அந்த மாதிரி ஒரு அருமையான மனுஷன். அப்படி அருமையான மனுஷனா இருக்கிறதுனாலையும் ஆபத்துல கர்த்தர் என்ன கொடுக்கல, பதில் கொடுக்கல. எப்பதான் கொடுப்பாரு, கூப்பிட்டாதான் கொடுப்பார் இல்லையா. நல்லவனா இருக்கிறதுனாலையும் கொடுக்கல, நல்ல அறிமுகம் அதனாலையும் கொடுக்கல. ஸோ யார் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், கர்த்தர் சொன்னதான் என்ன செய்வேன், நான் கேட்குவேன் அப்படின்னு சொல்ற காலத்தில் வாழ்ந்தாலும் அவனுக்கு பதில் கொடுக்கல. எப்போ கொடுப்பாருன்னா, எவ்வளவு நல்ல நபராக இருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்தாலும், எவ்வளவு உத்தமமாக இருந்தாலும் கூப்பிட்டாதான் பதில் கிடைக்கும். என்ன கிடைக்கும், கூப்பிட்டாதான் என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும். அப்போ நம்ம கூப்பிட்டுறணும் இல்லையா. ஆரம்பத்தில் கூப்பிட்டாலும் சரி, அவகாசத்துக்குள்ள கூப்பிட்டாலும் சரி, ஆரம்பத்தில் கூப்பிட்டாலும் சரி இல்லையா. ஆரம்பத்திலேயே கூப்பிட்டாலும் கர்த்தர் என்ன கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார் இல்லையா. அவகாசத்துக்குள்ள கேட்டாலும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன கொடுத்தாரு, ஆசாவுக்கு 2 வருஷம் அவகாசம் கொடுத்தார் இல்லையா. ஆசாவுக்கு 2 வருஷம் அவகாசம் கொடுத்தார். ஆனா லாசருவுக்கு 4 நாள் தான் இல்லையா. ஆசாவுக்கு 2 வருஷம் கொடுத்தாரு, லாசருக்கு வெறும் 4 நாள் தான் இல்லையா. இந்த 4 நாளுக்குள்ள ஒருவேளை இந்த மரியாள் போய் காலை பிடிக்கல, கூப்பிடலன்னா என்ன ஆயிருக்குன்னா, அதோட லாசர் கல்லறை மூடப்பட்ட கல்லறையாக இருந்திருக்கும், திறக்கப்பட்ட கல்லறையா மாறி இருக்கா. அப்ப எல்லாருக்கும் கிடைக்கிற கால அவகாசம் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா. அவங்களுக்கு அப்படித்தானே விட்டுருக்காரு. அப்ப நமக்கு என்ன செய்வாரு, இப்போ மார்த்தாள் மாதிரி என்ன நினைச்சிருக்கலாம், சரி ஆசாவுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தாரு, 2 வருஷம் கொடுத்தாருல, அப்ப நமக்கு என்ன இருக்கு, 2 வருஷம் அப்படின்னா எலும்பு கூட மிச்சம் ஆயிருக்காது இல்லையா. ஆசாவுக்கு கொடுத்த 2 வருஷம், லாசர் கொடுத்தா என்ன ஆயிருக்கும், எலும்பு கூட இருந்திருக்காது இல்லையா. எலும்பு கூட அப்புறம் மக்கி போய் கிடந்திருக்கும், ஒன்றும் கிடைச்சிருக்காது. அதனால கால அவகாசத்தை ஒன்று காலத்துல கூப்பிட்டுரு, இல்லை ஆரம்பத்தில் கூப்பிட்டுரு, இல்லை அவகாசத்துக்குள்ளேயாவது கூப்பிட்டுரு. ஆக மொத்தம் கூப்பிட்டாதான் பதில் கிடைக்கும். ஒன்று ஆரம்பத்திலே கூப்பிட்டாலும் சரி, கதை தீர்க்கமா சொல்றார். ஒன்று ஆரம்பத்தில் கூப்பிட்டு பதில் கொடுத்துருவேன், இல்லை அவகாசத்துக்குள்ளேயாவது கூப்பிடு பதில் கொடுப்பேன் இல்லையா. ஆரம்பத்திலையும் கூப்பிடாம, அவகாசத்துக்கு உள்ளேயும் கூப்பிடாம, அதற்கு பிறகு நீ கூப்பிட்டனா, கூப்பிட்டா கூட என்ன கிடைக்காது, பதில் கிடையாது. ஆரம்பத்தில் கூப்பிட்டாதான் பதில் கிடைக்கும், அவகாசத்துக்கு பிறகு கூப்பிட்டா கூட பதில் கிடைக்காது. புரியல. ஆரம்பத்திலும் அவகாசத்திலையும் கூப்பிட்டாதான், ஒன்று ஆரம்பத்தில் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிட்டாதான் பதில் கிடைக்கும். இல்லை அவகாசத்துக்குள்ள கூப்பிட்டாதான் பதில் கிடைக்கும். அவகாசம் முடிஞ்சிடுச்சுன்னா கூப்பிட்டா கூட பதில் கிடைக்காது. அவகாசம் முடிஞ்சிடுச்சுன்னா கூப்பிட்டா கூட என்ன கிடைக்காது, பதில் கிடைக்காது. அதனால ஆரம்பத்திலே கூப்பிட்டுறேன், ஏன் அவகாசத்தில் போகணும், ஏன் அவகாசத்துக்குள்ள, இப்ப ஏன் அவகாசத்துக்குள்ள போன ஆரம்பத்திலே கூப்பிட்டா, இப்ப 2 வருஷம் அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் ஏன் அவகாசத்துல போய் கூப்பிடணும். அப்ப என்ன செஞ்சிரு, ஆரம்பத்திலே கூப்பிட்டுரு. அப்ப ஆரம்பத்திலே கூப்பிட்டா திரும்ப எந்திரிக்காத அளவுக்கு தேவன் என்ன செஞ்சிருவா, எதிரி அடக்கி போடுவா. அந்த பிரச்சனை திரும்ப எழும்பாத அளவுக்கு தேவன் அதை என்ன செஞ்சிருவான்னா அடக்கி போடு. ஆக மொத்தம் கூப்பிட்டாதான் பதில் கிடைக்கும். ஒன்று ஆரம்பத்தில் கூப்பிடு, இல்லை அவகாசத்துக்குள்ளேயாவது கூப்பிட்டுரு. இதை 2ஐயும் தாண்டிட்டு உனக்கு கொடுக்கிற அவகாசம் முடிந்த பிறகு நீ 1000 கூப்பிட்டாலும் அந்த கூப்பிடுதலுக்கு என்ன கிடைக்காதுன்னா பதில் கிடைக்காம போயிடும். அதுக்கு என்ன கிடைக்காம போயிடும். அதனால தான் பேதுரு சொல்லும் போது ஒருவேளை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்போஸ்தலர் 8 சொல்லும் என்ன சொல்லுவாரு, நீ கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உனக்கு என்ன செய்யலாம், கர்த்தர் மன்னிக்கப்படலாம். ஏன்னா உனக்கு மன்னிப்பின் அவகாசம் ஆரம்பத்தில் முடிஞ்சு போச்சு. ஆகையால் மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை அப்படி என்ன அர்த்தம், உறுதி கிடையாது. இப்ப நீ கூப்பிடுற உறுதியா உன் பாவத்தை மன்னிக்குவாருன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு பாவம் மன்னிப்பின் காலம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு.
உனக்கு ஏற்கனவே பாவம் மன்னிப்பின் காலம் எப்போ? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய பாவ அறிக்கையினுடைய காலம் இல்லையா? ஏதாவது புரியுதுங்களா? இல்லை ஏதாவது புரியுதான்னு கேட்டேன். இப்ப அந்த சீமோனுக்கு என்ன சொல்றாரு? நீ வேண்டிக்கொள், கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பார். அப்படித்தானே சொல்லணும். நீ கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள், உன் பாவம் என்ன செய்யப்படும்? உனக்கு மன்னிக்கப்படும். அப்படித்தானே சொல்லப்படும். அப்போஸ்தலர் 8:41-22 இல்லையா? அப்போஸ்தலர் 8:22 என்ன சொல்றாரு? நீ கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள். கூப்பிடுன்னு சொல்லல, வேண்டுன்றார். கூப்பிடுறது வேற, வேண்டது வேற, விண்ணப்பம் வேற, துதி வேற. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பைபிள் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நல்லா சொல்லல, ஆனா சொல்றேன் சரியா? இப்போ அவனை கூப்பிடுன்னு சொல்லல, துதின்னு சொல்லல, விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லல, வேண்டிக்கொள்ளுன்னு சொல்றார். என்ன சொல்றாரு? வேண்டிக்கொள் அப்படின்னு. அது ரொம்ப ஆழமான காரியம். அங்க போகல நானு. அப்ப வேண்டிக்கொள்ள சொல்றா. அப்படி வேண்டிக்கொள், உன் பாவத்தை தேவன் மன்னிப்பார். அப்படிதான் சொல்லணும் இல்லையா? நீ வேண்டிக்கொள், உன் பாவம் உனக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்க. அப்படித்தானே சொல்லணும், அப்படித்தானே சொல்லணும். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? வேண்டிக்கொள், ஒருவேளை உனக்கு மன்னிக்கப்படலாம், மன்னிக்காமலும். ஏன்னா நீ மன்னிக்கப்படுகிற காலத்தை கடத்தட்ட. உனக்கு மன்னிப்பின் காலம் கடந்து போயிடுச்சு. எப்ப நீ மன்னிக்கிற காலம்? தண்ணிக்குள்ள முழுகிறதுக்கு முன்னாடி தான் உனக்கு வாய்ப்பு. தண்ணிக்குள்ள முழுகிறது வரைக்கும் தான் உனக்கு என்னது? உனக்கு வாய்ப்பு இல்லையா? இப்ப தண்ணிக்கு உங்களோட தண்ணிக்குள்ள முழுகினாங்கல்ல, இப்ப அவன் என்ன செஞ்சிட்டான்? அடுத்தது அபிஷேகம் பெற்றக்கூடிய காலத்துக்கு வந்துட்டாம. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்போ உன்னோட கூட நிறைய பேர் தண்ணிக்குள்ள முழுகனா இல்லையா? சீமோனை பார்த்து சொல்றார் பேதுரு. என்ன சொல்றாரு? உன்னுடைய வாய்ப்பு வந்து சான்ஸ் முடிஞ்சு போச்சு. என்ன சான்ஸ்? இந்த பாவம் மன்னிப்பை பெறக்கூடிய சான்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா எப்போ பிலிப்பு பிரசங்கம் பண்ணாரோ அந்த பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாங்க இல்லையா? தண்ணிக்குள்ள முழுகினாங்கல்ல. இந்த தண்ணிக்குள்ள முழுகிற காலம் வரைக்கும் தான் உனக்கு என்ன காலம்? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற காலம் இல்லையா? இப்ப தண்ணிக்குள்ள உன்னால முழுகிட்டான்ல. இப்ப தண்ணிக்குள்ள முழுகின உங்க கூட முழுகின அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டான்? அடுத்தது பரிசுத்த அவன் வளர்ந்துட்டான் இல்லையா? அப்ப இந்த காலம் என்ன காலம்? பிலிப்புவின் காலம் என்ன காலம்? பிலிப்புவின் காலம். பிலிப்பு பிரசங்கம் பண்ணாருல்ல. பிலிப்பு போய் சமாரியாவோட பிரசங்கம் பண்றாரா? அந்த காலம் எந்த காலம்? ஜனங்கள் பாவம் மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெறுகிற காலம் இல்லையா? அதை இப்படி சொல்றேன், பாவம் மன்னிப்பை பெறுகிற காலம் எந்த காலம்? பிலிப்புவின் காலத்துல இல்லையா? இப்ப பிலிப்பு சைலண்ட் ஆயிட்டாரு. பிலிப்பு அங்க இல்ல இப்போ இல்லையா? இப்ப அங்க யார் வந்துட்டாரு? அப்போஸ்தலர் பேதுரு வந்துட்டார் இல்லையா? புரியுதாங்க? இப்ப பிலிப்புவின் காலம். சரி, இந்த ஞானஸ்நானத்துக்கு பிறகு பிலிப்பு வேற என்ன பிரசங்கம் பண்றாரு? அதுக்கு பிறகு அந்த சமாரியாவில் அப்போஸ்தலர் 8 படிச்சுக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையில் தான் பேசுறேன். அப்போஸ்தலர் 8 முதல் பகுதியில் பிலிப்பு என்ன செய்யறாரு? சமாரியாவில் வந்து பிரசங்கம், இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்றார் இல்லையா? எல்லாரும் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேக அசுத்தாவிகள் புறப்பட்டு போச்சு. சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான் இல்லையா? இப்போ அந்த பிலிப்பு காலம். இதை கேள்விப்பட்ட உடனே எருசலேமிலிருந்து பேதுரும் யோவானும் சமாரியாவுக்கு வர்றாங்க இல்லையா? இப்ப யார் காலம் முடிஞ்சு போச்சு? அப்ப எல்லா காலமும் ஒரே காலம் இல்ல. எல்லா காலமும் ஒரே காலம் இல்ல இல்லையா? நமக்கு என்ன காலம்? எல்லா காலமும் ஒரே காலம் இல்லையா? நமக்கு எல்லா காலமும் ஒரே காலம். ஏற்றைக்கும் கோத்தைக்கும் ஒரே சரி நமக்கு இல்லையா? ஏற்றை கோத்தைக்கெல்லாம் ஒரே சரியா இல்லைங்க. அந்தந்த காலம் தான் அந்தந்த காலம் சரியா? அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு. அப்ப அழுற காலத்துல அழந்தான், சிரிக்கிற காலத்துல இப்ப நம்மளால அப்படி மாத்தி என்ன ஆகும்? அதனாலதான் அழுதுன்னு உட்காந்துக்கிறேன் இல்லையா? சிரிக்கிற காலத்துல அழுதுன்னு உட்காந்துக்கிறேன், அழுற காலத்துல சிரிச்சுன்னு உட்காந்து இருக்கிறேன் இல்லையா? ஏன்னாக்க உன்னால இப்ப சிரிக்கிறதால என்ன செய்ய முடியல? இப்ப ரொம்ப ஆசுவாதம் வாழ வேண்டிய காலத்துல என்ன செய்ய முடியல? ஆசுவாதம் வாழ முடியல. ஏன்னா நீ மாத்தி மாத்தி செஞ்சுன்னு உட்காந்துக்கிற. அதனால மாத்தி மாத்தி செய்யாத. செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டியதை செஞ்சுடு. செய்ய வேண்டிய காலத்துல நீ செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டியதை செய்யலன்னா ஒருவேளை உனக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். கிடைக்கிறது உறுதி கிடையாது. கிடைக்கிறதுக்கு எல்லாமே நான் சொல்றேன், அப் டு பாட்டம் வரைக்கும் சொல்றேன், ஏ டு செட் வரைக்கும் சொல்றேன். செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டியதை செஞ்சா கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும் இல்லையா? செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டியதை செய்தால் கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும் இல்லையா? ஆனா செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டோம்னா
கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்பதுக்கு உறுதி கிடையாது. அதான் பேதுரு ஜெபம் பண்றார். என்ன சொல்றார்? நீ கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை. அப்பனா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, ஏதோ ஒரு, அது நீ வேண்டிக் கொள்கிற விதத்தை பொறுத்து இருக்கு, அது அவர் கேட்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. புரியல? ஒருவேளை அப்படின்னு என்ன அர்த்தம்? 99% கிடையாது. ஒருவேளை அப்படின்னு அர்த்தம், ஒன்னு நீ வேண்டிக் கொள்ளுகிற விதம், நீ வேண்டிக் கொள்ளுகிற விதம் உண்மையிலே மனம் உடைஞ்சி மனம் நொறுங்கி ஆண்டவனை நோக்கி உண்மையா ஒருவேளை கத்தி கதறி கூப்பாடு போட்டேன்னா, ஒருவேளை அதான் என்ன சொல்றாரு, அது நீ வேண்டிக் கொள்ளுகிற விதத்தை பொறுத்து இருக்கு. ரெண்டாவது என்ன, அவர் கேட்கிற விதத்தை பொறுத்தும் இருக்கு, அவர் கேட்கிற விதத்தை பொறுத்தும் இருக்கு இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க ஆரம்பத்துல ஜெபிக்கிற காலங்கள், ஆனா ஒருத்தன் கூட ஜெபம் பண்ணல இல்லையா? ஆனா இப்போ உன் ஜெபம், புலம்பல் 3:8-9, புலம்பல் 3:8-9, புலம்பல் 3:8-9 வாசிங்க. அது மேல இருக்கிற வசனம் சேர்த்து படிக்க. எழுந்தே அப்படின்னா ஒரு காலம் என்ன காலம்? நீ ஃப்ரீயா விட்டாரு இல்லையா? நீ எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு ஃப்ரீயா விட்டார் இல்லையா? ஆனா என்ன சொல்றாரு? இப்ப என்ன ஆயிப்போச்சு? நான் புறப்படக்கூடாதபடி சுற்றிலும் வேலி அடைத்தார். அடுத்தது, என் விலங்கை பாரமாக்கினார், நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என்னவா? கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வாசிங்களா? நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைச்சு போட்டார் இல்லையா? அப்போ ஒரு காலம் என்ன கொடுத்தாரு? நீ எவ்வளவு வேணாலும் ஜெபிக்கலாம் இல்லையா? எவ்வளவு வேணாலும் ஜெபிக்கலாம். அந்த ஜெபிக்கும் போது வாய்க்கு எல்லாம் பிளாஸ்டிக் ஓட்டிட்டாங்க. ஜெபிக்க ஃப்ரீடம் கொடுத்திருந்தாரு இல்லையா? நான் அவங்கள சொன்ன, உங்கள சொல்லல. ஜெபிக்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாரு? ஃப்ரீடம் கொடுத்திருந்தாரு. யார் காலத்துல? எரேமியா காலத்துல இல்லையா? என்ன சொல்லலாம்? நீ எவ்வளவு வேணாலும் ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் ஜெபம் பண்ணலாம் அப்படி கொடுத்திருந்தார் இல்லையா? இப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு ஜெபிச்சது என்ன ஆயிருக்கும்? இங்க வந்திருக்கவே மாட்டாங்க. எங்க? பாபிலோனுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க இல்லையா? ஏதாவது புரிஞ்ச மாதிரி ஒண்ணு எனக்கு தெரியலையே. இப்ப இவங்க எல்லாம் புலம்புறாங்களா? இது பேர் என்னது? புலம்பல். என்ன புலம்புறாங்க? நாங்க சத்தமிட்டு கூப்பிட்டாலும் இல்லையா? அப்ப ஆரம்பத்துல சத்தம் போட தேவையில்லை, சைலண்டா ஜெபிச்சத கூட கர்த்தர் கேட்டிருப்பார் இல்லையா? ஒரு காலம் எப்படி கொடுத்து வச்சிருந்தாரு? நீ சைலண்டா ஜெபம் பண்ணி இருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு? ஜெபத்தை கேட்டிருப்பார் இல்லையா? இப்போ மைக் இல்ல, இன்னும் 3 மைக் வச்சு கத்தனா கூட அவர் சொல்றாரு, என் ஜெபம் கேட்க கூடாதபடி வழியை அடைச்சு போட்டார். எப்படி அடைச்சாரா? அடுத்த வருஷம் விளக்குறார் பாருங்க. வெட்டின கற்களினால் என் வழிகளை, அப்ப ஆரம்பத்திலே வழி அடைக்கல, ஆரம்பத்திலேயே வழி அடைக்கல இல்லையா? ஆரம்பத்தில் எப்படி விட்டுறாரு? ஃப்ரீயா விட்டார். நீ எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணு, எவ்வளவு வேணாலும் ஜெபம் பண்ணு, எவ்வளவு நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணு. உன்னால மெதுவா ஜெபம் பண்ண முடிஞ்சா மெதுவா ஜெபம் பண்ணு, சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடிஞ்சா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணு, அழுது ஜெபம் பண்ண முடிஞ்சா அழுது ஜெபம் பண்ணு. உன்னால எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண முடியுமா அப்படி என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு அப்படின்னு அந்த யூத ஜனங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருந்துச்சு இல்லையா? அன்னைக்கு அவங்க எல்லாம் வாய்க்கு 3 பிளாஸ்டிக் ஒட்டிட்டாங்க. இவங்களே ஒட்டிக்கினாங்க. யாரு? யூத ஜனங்கள். சரி, என்ன பண்ணிக்கினாங்க? பிளாஸ்டிக் அப்படின்னா தெரியுதா? இப்போ கூட கிராமத்தை போனீங்கன்னா ஒரு கட்டி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹோல்ஸா இருக்கும் இல்லையா? வெள்ளையா இருக்கும், ஹோல்ஸா இருக்கும். அதை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த கட்டி முனப்புக்கு மட்டும் அந்த ஹோல்ஸை விட்டுட்டு இதெல்லாம் போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒட்டிடுவாங்க. அப்படி என்ன பண்ணும், அப்படி இறுக பிடிச்சிடும். அது இருக்க இந்த கட்டி கொஞ்சம் படுத்த உடனே உடஞ்சி இந்த நச்செல்லாம் வெளியில வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஜெபிக்க ஃப்ரீடம் கொடுத்திருந்தார் இல்லையா? ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீயா கொடுத்திருந்தார். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, சென்டருக்கு ஒண்ணு, 3 பிளாஸ்டிக் ஒட்டிட்டாங்க. என்ன செய்யவே கூடாது, நீ சுட்டா கூட நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒட்டிட்டாங்க இல்லையா? அவர் விட்டுட்டாரு. ஓகே, அப்ப அதுக்கு மேல ஓம் விருப்பம் இல்லையா? ஏன்னா இப்போ உனக்கு ஃப்ரீடமா கொடுத்துருக்கிறேன். இப்போ என்ன செய்யலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் நீ ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் நீ ஜெபம் பண்ணலாம். ஆனா இந்த நேரத்தில் விட்டுட்டு வச்சுக்கோயேன், பிறகு நீ 1000 மணி நேரம் ஜெபம் பண்ணா கூட நான் கேட்காத ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துல நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும்
நான் என்ன செய்ய மாட்டேன்னா கேட்க மாட்டேன். முதல் பகுதியில் என் ஜெபம் கேட்க கூடாதபடி வழி அடைச்சு போட்டார் என்றார். பின் பகுதியில் அந்த அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேகத்தால் அவர் தன்னை மூடிக்கொண்டார்னு சொல்லுவார். என்ன செஞ்சாராம்? என் ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால். இப்ப இவன் சொல்றான், ஏன் நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், என் ஜெபம் என்ன செய்யல, கேட்காத, என் ஜெபத்தை கேட்க கூடாதுன்னே மேகத்தால் மூடிக்கிட்டாராம். என் ஜெபம் கேட்காதல்ல, என் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, நான் ஜெபிச்சா கேட்க கூடாது என்பதற்காகவே அவர் மேகத்தால் என்ன பண்ணினாராம், அவரை மூடிக்கிட்டாராம். அவரை மூடிக்கிட்டாராம் இல்லையா? இந்த சூரியன் எவ்வளவு பெரிய இது இல்லையா, சாதாரண அப்படி மேகம் வந்த உடனே இப்போது மொத்த சூரியனா சைலண்ட் ஆயிடுது இல்லையா? அவர் சொல்றாரு, மேகத்தா என்ன செஞ்சா உம்மை மூடிக்கொண்டீர். ஏன்னா ஒரே ஒரு நோக்கம் தான், நீ ஜெபம் பண்ணா நான் கேட்க மாட்டேன். ஆனா ஆரம்பத்துல சொன்னாரு, நீ எப்ப வேணாலும் ஜெபம் பண்ணு, நைட்ல ஜெபம் பண்ணு, பகல்ல ஜெபம் பண்ணு, அழுது ஜெபம் பண்ணு, புலம்பி ஜெபம் பண்ணு, கத்தி ஜெபம் பண்ணு, கூப்பாடுபட்டு ஜெபம் பண்ணு. உன்னால எப்படியெல்லாம் ஜெபம் பண்ண முடியுமோ அப்படி என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபத்தை என்ன செய்வேன், நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ 70 வருஷம் நீ 1000 ஜெபம் பண்ணா கூட நான் கேட்க மாட்டேன். தானியேல் எப்ப ஜெபம் பண்ணார் தெரியுமா? 70 வருஷம் முடிந்த போது, முடிந்தது என்பதை அறிந்து. தானியேல் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் 9 1, 2, 3 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைவேறி தீர சொல்லிய தொகையை அறிந்து கொண்டே நான் எப்போ முடிய போகுது இல்லையா? 7 வருஷம் ஆகி போகுது. 2 நாளாகமா கடைசி 2 4 வசந்த வாசித்து பார்த்தாலும் எஸ்ரா 1, 2, 3 வாசிச்சு பார்த்து இதே தான் சொல்லுவார். என்னது? எரேமியால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி 70 வருஷம் முடிஞ்ச உடனே அன்றைய இதை என்ன செய்ய விரும்புறாரு அப்படின்னாக்கா, அந்த ஜனங்களை என்ன செய்யறா, நீங்க யாரெல்லாம் போங்க எருசலேமுக்கு போங்க அப்படின்னு பறைசாற்றி விட்டார் இல்லையா? வாசிக்கலாம். அந்த 70 வருஷம் முடியுதுன்னு அர்த்தம் இல்லையா? 70 வருஷம் முடியும் மட்டும் அப்படின்றார் இல்லையா? அப்படின்னா இப்ப என்ன செய்ய முடிஞ்சு, இந்த 70 இடைப்பட்ட 70 நீ 1000 ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். ஏன்னா அந்த சாய்ஸ் முடிஞ்சு போச்சு. முதல்ல சொன்ன ஆரம்பத்துல கூப்பிடு, ரெண்டாவது சொன்ன அவகாசத்திலேயாவது கூப்பிட்டு, இதை ரெண்டையும் விட்டுட்டன்னா நீ ஜெபம் பண்ண கூட அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உன்னை விடுதலை ஆக்குவார்னு கனவு கூட காணாது. நீ தானியேல் ஜெபம் பண்ணாலும் சரி, நீ யோபு ஜெபம் பண்ணாலும் சரி இல்லையா, யாரு ஜெபம் பண்ணாலும் சரி இல்லையா, யார் சொன்ன பிறக்கறதுக்கு முன்னாடியே எதுக்கு அந்த கோரேஸ் வந்தா கூட இந்த 70 வருஷம் முடிஞ்சாதான் நான் என்ன செய்வேன், இவனை விடுதலை ஆக்குவேன். இதுக்கு முன்னால நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் மேகத்தால என்ன மூடிக்கிட்ட. எதுக்கு? நீ ஜெபம் பண்ணா உன் ஜெபத்தை கேட்க கூடாதுன்றதுக்காகவே மூடிக்கிட்டேன். உன் ஜெபத்துக்கு வழியை, உன் ஜெபம் என்கிட்ட தப்பி தவிர கூட வந்துடக்கூடாது என்பதற்காகவே உன் ஜெபத்துக்குரிய வழியை அடைச்சேன். சந்து பொந்து வழியா தான் வந்துருமா அப்படின்னு சொல்லி இப்ப என்ன ஆக்கிட்டேன், மேகத்தால மூடிக்கிட்டேன். இதை தாண்டி உன் ஜெபம் என்ன செய்யாத என்கிட்ட வர. நீ 1000 ஜெபம் பண்ணு. எப்போ? காலம் முடிஞ்சிட்ட பிறகு நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். அப்ப என்ன செஞ்சிரு, ஆரம்பத்துல ஜெபம் பண்ணு, இல்ல அவகாசத்திலேயாவது ஜெபம் பண்ணு. இதை ரெண்டையும் விட்டுட்டன்னா நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் 70 வருஷம் போட்டோம், 70 வருஷம் போட்டோம். 70 வருஷம் முடிஞ்ச பிறகு நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்தை நான் என்ன
விடுதலை ஆக்குவேன். ஏன்னா இந்த 70 வருஷத்துக்குள்ள இவங்க 1000 ஜெபம் பண்ணாலும் சரி, அவங்க ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். அந்த ஜெபம் கேட்கப்படுறதான் 5ஆம் அதிகாரத்தில் புலம்பறான் பாருங்க. ஒரு புலம்பல் 5ல் அவன் புலம்பறான் பாருங்க. அவன் ஜெபம் மேலே போகாததுனால, அவன் ஜெபம் கேட்காததுனால, அவன் ஜெபத்துக்கு பதில் வராததுனால புலம்பல் 5ல் முதல் வசனத்தை புலம்பறான் பாருங்க. என்ன புலம்பறான்? கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். இவன் இப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லி நினைக்கிறீங்க? சாய்ஸ் ஓவர், சாய்ஸ் ஓவர். உன் வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, இப்ப பாக்குற எல்லைக்குள்ள இல்ல, அதனால தான் மேகத்தில் என்ன பண்ணிக்கிட்டேன், என்ன மூடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இவன் சொல்ல அவர் என்ன சொல்லுவாரு? இப்ப யாராவது சொன்ன சொல்லுவேன், இது இப்ப வந்து சொல்ற, அப்ப சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்குவோம் தானே. ஒரு ஆள் வந்து சொன்னா இப்பதான் கண்ணுக்கு தெரியுது, சரி இப்பயாவது தெரிஞ்சு அப்படி மனசுல நம்ம பேசிக்குவோம் தானே. பேச மாட்டீங்களா? நான் சொன்னது புரியலன்னு அர்த்தம். அப்படியே உட்கார்ந்தீங்க, நம்ம சொன்னது என்ன செய்யல உனக்கு விளங்கலன்னு அர்த்தம். பேசிக்குவோம் தானே. நான் எப்போ கூப்பிட சொன்னேன், நான் எப்போன்னா சரி எரேமியாவை அனுப்பி எத்தனை பேர் உங்கள்கிட்ட அனுப்பியிருப்பேன் இல்லையா? எரேமியாவை என்னென்னலாம் திட்டி அனுப்பினேன். எரேமியாவை உங்கள்கிட்ட சொல்லும் போது என்னென்ன திட்டி அனுப்பினேன் எரேமியாவை இல்லையா? அவன் ஆண்டு போடலாம் சொல்ல மாட்டா, இவன் சும்மா சொல்கிறான், இவனை அடி, இவனை ஒதி, இவனை ஜெயிலில் போடு, இவனை குழியில் போடு, இவனை சேத்துல போடு, என்ன பாடுபடுத்தினீங்க இல்லையா? இப்போதான் தெரியுது இல்லை அப்படின்னு நினச்சின்னு பாரு இல்லையா? அடுத்த சொல்கிறான் பாருங்க, எங்கள் சுதந்திரம் என்னவா போச்சு. போ, அடுத்த வருஷம் போயிடுச்சு. ஏன் போச்சு? நீ அமைதியா இருந்தா அடுத்த வருஷம் போயிடுச்சு. நீ அமைதியா இருந்தா அடுத்த மாசம் நீ அமைதியான. நீ ஏன் உன் சுதந்திரம் போதுன்னு தெரியுது இல்ல? உன் சுதந்திரம் வேணும்னு ஆரம்பத்திலே சொன்ன, நீ எப்ப சொல்ல வேண்டியது? ஓ சுதந்திரம் போன பிறகுதான் தெரியுது என்னன்னு. ஓ என் சுதந்திரம் அந்நியர் வசம் ஆயிடுச்சு இல்லையா? மேய்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்ப நிறைய பேர் அப்படி பட்டா மாத்துவாங்க இல்லையா? நிறைய பேர் மாத்துவாங்க இல்லையா? ஆனா மாத்தின பட்டம் திரும்ப மாத்துறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். மாத்தாத வரைக்கும் தான் பிரச்சனை. மாத்தி திரும்ப மாத்துறது ரொம்ப கஷ்டம். அடுத்து சொல்றாங்க, எங்கள் வீடுகள் பிரதேசத்தார் வசமாகவும் தாண்டி போயின, திக்கற்றவர்களானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விதவையா இல்ல, விதவைய போல இருக்கிறாங்க. அது விளக்கம் சொல்ல மாட்டேன், விதவைய போல இருக்கிறாங்க. அடுத்தது, எங்கள் தண்ணீரை, கிணறு எங்களுது, போர் எங்களுது, மோட்டர் எங்களுது, எல்லாம் எங்களுது. ஆனா எங்க தண்ணி என்ன செய்யறோம்? நாங்க காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். எங்க சுதந்திரம் அடிவசமாச்சு, காசு கொடுத்து வாங்கி. அடுத்தது, எங்கள் விறகு, எங்க நிலத்துல விளைச்ச பிறகு நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? இப்போ காசு கொடுத்து வாங்க வேண்டியது. என்னக்க ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்க கூடாதுல ஜெபம் பண்ண, ஆனா என் ஜெபத்தை கேட்க கூடாது என்பதற்காக அவ க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப வாசல் எல்லா நேரமும் திறந்திருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் திறந்திருக்கும். எது வரைக்கும் திறந்திருக்கும்? ஆரம்பத்துல வாசல் திறக்கும். ஆரம்பத்துல அவகாசத்திலே வாசல் திறந்திருக்கும். அவகாசம் முடிஞ்சிச்சுன்னா வாசல் அடைக்கப்படும் இல்லையா? 5 கன்னிக்கு போனாங்க. எது வரைக்கும் வாசல் திறந்துச்சு? ஆரம்பத்துல வாசல் திறந்துருந்துச்சு இல்லையா? அவகாசம் வரைக்கும் வாசல் திறந்துருந்துச்சு. இவங்க விளக்க ரெடி பண்ணாங்க, எண்ணெயை கொடுத்துனாங்க, இவங்க எழுமனாங்க, போனாங்க, ராஜாவை வரவேத்தாங்க. உள்ள கடைசி பெண் போற வரைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. 5 கன்னிக்கு போனாங்க இல்லையா? ஒரே 5 பேர் போயிருப்பாங்களா? ஒவ்வொருத்தரா போயிருப்பாங்க இல்லையா? இந்த 5 பேர் போகிற வரைக்கும் வாசல் திறந்துருந்துச்சு. அந்த பிரபு ராஜா உள்ள போகிற வரைக்கும் வாசல் திறந்துச்சு. அங்க இருந்தவங்க அத்தனை பேர் கடைசி மனுஷன் உள்ள போற வரைக்கும் வாசல் திறந்துச்சு இல்லையா? எப்ப வாசல் அடைச்சிச்சு? எட்டி பார்த்திருப்பான்ல, இதுக்கு மேல யாருமே இல்ல, அப்ப அடைச்சான் டோர் இல்லையா? அதுக்கு பிறகு 1000 தட்டினாலும் 1000 தட்டி பார்த்தாங்க இல்லையா? நான் உங்களை தெருவில் பார்த்தோம். உண்மைதான். அப்படியா? நீ யாருன்னு எனக்கு
இதே 2 செகண்ட் மணி வந்திருந்தா, அந்த ஒரு டபுள் டோர் இல்லையா, அந்த ஒரு வாசல் அடைச்சு அந்த ஒரு வாசல் திறக்கும் போது கொண்டு வந்திருந்தா, அவ எட்டாந்த என்ன இல்லையா, எடுத்த திரி வீண் இல்லையா. நான் சொல்றது எது வரைக்கும் வாசல் தந்துச்சு? எல்லாம் போனாங்க, எல்லாம் எழுப்பினாங்க, எல்லாம் எழுந்தாங்க. என்னப்பா கேட்டாங்க? இல்ல நீ போய் வாங்கிக்கோங்க. இப்ப திரி ஆயத்தம் பண்ற, விளக்க கொளுத்திட்டா, மணவாளம் போனா, எல்லாம் வரவேற்று வராங்க. இப்போ அந்த மூணு பக்கம் பார்த்திருப்பான் இல்லையா, கண்ணுக்கு எட்டாத ஒரு வரைக்கும் பார்த்திருப்பான் இல்லையா. யாருமே இல்லைன்ற பட்சத்துல தான் அவன் எதை அடைச்சான்? வாசலை அடைச்சான் இல்லையா. இவங்க வாசலை அடைக்கிறாங்க, அவங்க வந்து நிக்கிறாங்க இல்லையா. கதவு எப்ப அடைச்சிச்சு? எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கதவு அடைச்சிச்சு இல்லையா. இந்த கடைசி மனுஷன் வர வரைக்கும் இந்த புத்தி இல்லாதவங்களுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு, புத்தி இல்லாதவங்களுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா. மனமன வரவேற்க போறாங்க, ரொம்ப பொறுமையா வராங்க, ரொம்ப ஜாலியா வராங்க அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் உள்ள போனாங்க, உள்ள போய் பார்த்தாங்க, இது எல்லாருமே முடிஞ்சிச்சு, கதவை அடைச்சாச்சு. கதவை அடைச்சாச்சு. அடைச்ச உடனே பின்பு பின்பு அப்படின்னா உடனே கூட சொல்லல இல்லையா. வாசல் அடைச்ச உடனே அப்படின்னாக்க பக்கம் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த வாசனை எப்படி ஆரம்பிக்கு? உடனேன்றதுக்கும் பின்புறதுக்கு என்ன வித்தியாசம்? பின்புனாக்க பொறுமையா வராங்க இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா. எல்லாம் என்ன பண்ணி போய் படுத்து என்ன பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் அக்கா கதவை தட்டுறாங்க இல்லையா, டொட்டு டொட்டு டொட்டுன்றாங்க. ஆச்சு மணி எவ்வளவு டென்ஷன் எனக்கு நினைக்கிறீங்க? இப்பதான் மல்ல முடிச்சுட்டு இப்ப கதை பண்ணா இப்ப வந்து தட்டுறாம டொட்டு டொட்டுன்னு கேட்டிருப்பான் இல்லையா. கேட்டவனே சொல்றாங்க, வந்து ஆண்டவரே ஆண்டவரே அவர் வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, சாய்ஸ் ஓவர். எப்ப கூப்பிடுற? எப்ப கூப்பிட்டு இருக்கணும்? கூப்பிட வேண்டிய காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல கூப்பிடாம போயிட்டு இப்ப வந்து கூப்பிடுற, வாசல் அடைக்கப்படுச்சு, இதுக்கு மேல உனக்குன்னு வாசல் திறக்காது, உனக்குன்னு வாசல் திறக்காது. அடைச்ச வாசல் அடைச்சதுதான், அடைச்ச வாசல் அடைச்சதுதான், உனக்குன்னு வாசல் திறக்காது. இப்ப நீ நைட்டெல்லாம் கூப்பிடலாம் இல்லையா. எப்படி கூப்பிட்டு இருப்பாங்க? முதல்ல சாதாரணமா கத்துறாங்க இல்லையா, அடுத்தது இன்னும் கொஞ்சம் வேகமா கூப்பிட்டு இருப்பாங்க, அடுத்தது திறக்கிற உடனே அழுது, ஐயோ நாங்க இவ்வளோ பிரயாசம் அழுது கூப்பிட்டு இருப்பாங்க, கத்தி இருப்பாங்க, கூப்பாடு போட்டிருப்பாங்க, உருண்டு புரண்டு இருப்பாங்க. என்ன 1000 புரண்டாலும் சாய்ஸ் இஸ் ஓவர், வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் என்ன திறக்காது, வாசல் திறக்காது. அதனால எப்ப கூப்பிட்டு? ஆரம்பத்திலே கூப்பிட்டு இல்லையா. 2 திரும்ப 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 சொல்றார். நான் யாக்கோபா தான் அதை பேசணும்னு ஆரம்பிச்சேன், யாக்கோபா தான் அதை பேசணும், அந்த ஆபத்தான அதை தான் பேசணும் நான் ஆரம்பிச்சேன். ஆனா கத்த சொல்றா, ஒன்னு ஆரம்பத்திலே கூப்பிடு, இல்ல அவகாசம். இந்த ஆசருக்கு 4 நாள் தான், யாக்கோப்புக்கு 20 வருஷம், ஆனா ஆசாவுக்கு 2 வருஷம். யாருக்கு எப்படி காலத்தை கொடுப்பார்னு உனக்கு எனக்கும் தெரியாது. அப்ப என்ன செஞ்சிரு? காலத்திலே கூப்பிட்டு. இன்னைக்கு உன்னால எவ்வளவு ஜெபம் பண்ண முடியும் ஜெபிச்சிரு. நாளைக்கு உன்னால ஜெபிக்க முடியுமா தெரியாது, நாளைக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியாது. இன்னைக்கு உன்னால எப்படி ஜெபிக்க முடியுமோ அப்படி ஜெபிச்சிரு. உன்னால என்ன செய்ய முடியுமோ அப்படி ஜெபிச்சு. உன்னால நான் சொல்றேன் அதாவது உன்னால இதுக்கு மேல முடியாது
இதுக்கு மேல அது எப்ப நம்ம சொல்லுவோம்? இப்ப நைட் உட்காந்து ஜெபிக்க உட்காந்து வச்சுக்கோங்களேன். முதல்ல அப்படியே உட்காந்து நல்ல ரொம்ப ரொம்ப ஜென்டிலா ஸ்தோத்திரம், ஜென்டிலா ரொம்ப ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் இல்லையா? ஒரு 5 நிமிஷம் போட உடனே அப்படி முதல்ல அப்படி கையை இந்த பக்கம் ஓடும் இல்லையா? அதுக்கப்புறம் 5 நிமிஷம் போட கை இந்த பக்கம் ஓடும். அதுக்கப்புறம் தலையாடியே தேடும் இல்லையா? செவுத்துல கொஞ்சம் சாரும் இல்லையா? அதுக்கப்புறம் காலு கொஞ்சம் நீளும். அதுக்கப்புறம் நீண்டு படுக்கும். அதுக்கப்புறம் படுத்து கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் ஓடும். அதுக்கப்புறம் நம்மளே அறிமா தூக்கம் தூங்கிடும். இதான் முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ உன்னால எந்த அளவுக்கு முடியும்? உட்காந்தே தூங்க நான் சொல்லலை, சரியா? எடுத்துக்கூடாது. அப்போ ஜெபம் பண்றீங்க, உன்னால எவ்வளவு முடியும்? உன்னால எந்த அளவுக்கு இன்னைக்கு ஜெபிக்க முடியுமோ அது வரைக்கும் ஜெபிச்சிட்டனா உனக்கு சாய்ஸ், உனக்கு வாய்ப்புல ஆரம்பத்திலேயே நீ ஜெபிச்சிட்டனா உனக்கு அவஸ்தைப்பட அவசியமே கிடையாது. அவகாசத்துல அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அவகாசம் முடிஞ்சு எவ்வளவு பேர் அவஸ்தைப்பட்டு பார்த்தாங்க, எவ்வளவு பேர் அவஸ்தைப்பட்டு பார்த்தாங்க இல்லையா? கையில திரியுந்துச்சு, விளக்கந்துச்சு, எல்லாரும் கூட தான் வந்தாங்க. ஆனா என்ன இல்லை, கொஞ்சம் வாங்கின வரத்துக்குள்ள இல்லையா? அது ஒரு 7 கருத்தை பேசணும். இப்போ அதில் பேசலை சொல்கிறேன், சரியா? அவங்க புத்தி இல்லைன்றதுக்கு ஒரு 7 காரியம் அதில் பேசணும். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி அந்த இல்லாதவங்க 7 கருத்தை அதில் பேசணும். இப்போ அது பேசலை, அது இப்போ அது வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம சப்ஜெக்ட் மாறிடும். இப்போ அங்கே பேசலை. ஒன்று, ஆரம்பத்திலே போயிருந்த என்ன இருக்கும், கூப்பிட்டு என்ன இருக்கும், கடைசி நிமிஷம் வரை கூட வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாட்ச் பண்ணிட்டு பார்த்துருப்பான், இந்த பக்கம் பார்த்துருப்பான், இந்த பக்கம் பார்த்துருப்பான். ஏன்னா மனமாலானாச்சு இல்லை, என்ன சார் ஒரு ஆள் கூட என்ன கிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்துருப்பான். கண்ணு விரிச்சோடி கிடக்கு, எல்லா பக்கம் விரிச்சோடி கிடக்கு. சரி, இதுக்கு மேலே யாருமே வர மாட்டாங்கன்னு முடிவெடுத்தான். டோரை லாக் பண்ணிட்டான். டோர் கடைசி லாக் ஆகிற வாய்ப்பு இருந்துச்சு. டோர், இந்த டோர் அந்த டோரை போய் லாக், அந்த லாக் உட்கார்ற வரைக்கும் கூட வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? அந்த செகண்ட்ல வந்து கூட என்ன ஆயிட்டுப்பா, உள்ள போயிட்டுப்பா இல்லையா? கடைசி நிமிஷம் பார்த்தான், எட்டி எவ்வளவு மதம் பார்த்தான். ஆனா கடைசி வரைக்கும் என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. வாசல் அடைக்கப்பட்ட பிறகு 1000 கூப்பிட்டாலும் ஜெபம் கேட்க சொன்னார். அக்கிரம செய்கிறே, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்க யாருன்னே, நீங்க யாருன்னே, அவ்வளவுதான். ஜெபத்தை எப்படி நான் கேட்க? நீ யாருன்னே தெரியல, உன் ஜெபத்தை எப்படி கேட்கறது? உங்களை அறிய, அவ்வளவுதான். உண்மையா சொல்ற, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, தெரியாது. அப்ப சொல்லுவாங்களா, நாங்க தெருவில் வந்தோம். ஆமா, அப்படியா? தெரியலையே. ராத்தங்கினதும் தெரியலையே. மனமாவோட கூட இருந்தோம், தெரியலையே. ஊர்வலம் வந்தோம், தெரியலையே. ஒண்ணுமே தெரியலப்பா, நீ யாருன்னே தெரியல. வாசல் திறந்திருக்கிற வரைக்கும் தான் உனக்கு யாருன்னு தெரியும். வாசல் அடைக்கப்பட்டுச்சு, வாய்ப்பு முடிஞ்சிச்சு. வாய்ப்பு முடிஞ்சா எவ்வளவு நல்ல ஆளா இருந்தாலும் எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். காலத்துல கூப்பிட்டுரு, ஆபத்து தான். ஆரம்பத்திலே கூப்பிட்டுரு. ஒரு அம்மாவுக்கு 12 வருஷம் டைம் கொடுத்தாரு, ஒரு அம்மாவுக்கு 18 வருஷம் டைம் கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 20 வருஷம் டைம் கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 2 வருஷம் டைம் கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 4 நாள் தான் டைம் கொடுத்தாரு. டைம் எப்படி இருக்கு, அவகாசம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை நம்மை பொறுத்தோம், கர்த்தரை பொறுத்தோம். ஆனா ஒண்ணு, ஆரம்பத்திலே கூப்பிட்டுட்டேன்னா அதிர்ஷ்டவசம் என்ன செஞ்சிடலாம், உயிர் தப்பிடலாம், ஆபத்திலிருந்து விளக்கிடலாம். ஆரம்பத்தில் கூப்பிடாத, அவகாசத்துக்குள்ள போய் அவகாசத்தையும் விட்டுட்டு அவகாசம் முடிஞ்ச பிறகு ஆபத்துல எவ்வளவு நீ கூப்பிட்டாலும் அந்த கூப்பிட்டலுக்கு பதில் வருமானு தெரியாது. அதான் பேதுரு சொல்றாரு, ஒருவேளை உன் ஜெபம் கேட்கலாம். எதை பற்றி? நீ ஜெபிக்கிற விதம், அவர் கேட்கிற விதம் இல்லையா? ஒருவேளை நீ ஜெபிக்கிற விதம் சரியா இருந்துச்சுன்னா, அவர் எதிர்பார்க்கிற மாதிரி உன் ஜெபம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஒரே ஒரு சாய்ஸ், 1% இருக்கு. அது நீ ஜெபிக்கிறத வச்சோம், அவர் கேட்கறத வச்சோம் இல்லையா? நீ ஜெபிக்கிறத ஒருவேளை இவன் இப்படியெல்லாம் ஒருவேளை ஜெபம் பண்ணா என்ன செய்யலாம், கேட்கலான்னு ஒருவேளை தேவன் எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்பு உன் ஜெபத்துல இருந்துச்சுன்னா ஒரு சாய்ஸ் உனக்கு உண்டு, இல்லைன்னா அது கூட கிடையாது இல்லையா? அப்போ ஒரு ஜெப குறிப்புக்கு எப்படி ஜெபிக்க எதிர்பார்க்க நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு ஜெப குறிப்புக்கு எப்படி ஜெபிக்க வைக்க போறாரு நமக்கு தெரியாது இல்லையா? ஆரம்பத்துல எப்படி கத்தனாலும் பதில் கொடுத்துறாரு. ஆரம்பத்துல நீ எப்படி கத்தனாலும், கழுத கத்துற மாதிரி கத்தனாலும் பதில் கொடுக்கிறாரு, ஆடு கத்துற மாதிரி கத்தனாலும் பதில் கொடுக்கிறாரு, குதிரை கணக்கிற மாதிரி கிடைச்சாலும் பதில் கொடுத்துறாரு. ஆக மொத்தம் ஆரம்பத்துல நீ எப்படி ஜெபிச்சாலும் நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டு. பிறகு சொல்றார், இப்ப கர்த்தரை நோக்கி வேண்டிக்கோ, ஜெபிக்காத, விண்ணப்பம் பண்ணாத, ஸ்தோத்திரம் பண்ணாத,
வேண்டிக்கொள். இந்த வேண்டிக் கொள்ளுவதிலும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி உன் ஜெபம் இருந்துச்சுன்னா ஒருவேளை உன் ஜெபம் கேட்கப்படலாம், இல்லைன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு அப்ப முடிஞ்சிச்சு. தண்ணிக்குள்ள முழுகிற வரைக்கும் தான் உனக்கு வாய்ப்பு பாவ மன்னிப்புக்கு, இல்லையா? இப்ப வாய்ப்பு என்ன வாய்ப்பு? அது பவுலுக்கு, அது பிலிப்பு காலம், இப்போ பேதுரு காலம், இல்லையா? இப்ப என்ன காலம்? இப்ப அபிஷேகம் பெருகிற காலம், இல்லையா? இப்ப அபிஷேகம் பெருகிற காலம். அடுத்த காலம் என்ன காலம்? அபிஷேகத்துல வளர்ற காலம், இல்லையா? அடுத்த காலம் என்ன காலம்? சீசராக்கப்படுகிற காலம். அடுத்த காலம் என்ன காலம்? கிறிஸ்தவன் என்று பேர் பெறுகிற காலம், இல்லையா? இப்ப காலங்கள் என்ன ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நீ அபிஷேகம் பெறுகிற காலத்துல போயிட்டு எனக்கு பாவ மன்னிப்பை கொடுங்கன்னா இப்ப என்ன காரியம் நடந்துட்டு இருக்குது? இப்ப 2ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்து எனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தா எப்படி கொடுக்குவாங்க? சரி, ஏபிசிடி சொல்லி கொடுக்கிற காலம் எப்ப காலம்? புரியலையா? ஏபிசிடி சொல்லி கொடுக்கிற காலம் எந்த காலம்? எல்கேஜி, ஃப்ரீகேஜி, எல்கேஜி, இல்லையா? யூகேஜிக்கு போனா ஏபிசிடி எழுதணும், இல்லையா? எல்கேஜில தான் ஆரம்பத்தை சொல்லி கொடுப்பாங்க, இப்படி ஏ போடணும் அப்படின்னு. யூகேஜில ஏவ எழுதணும், இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் ஒன்றும் டீச்சர்லாம் படிக்கல, சரி நீங்களாம் படிச்சுன்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியும், இல்லையா? 2ஆம் 1ஆம் கிளாஸுக்கு போனா அவன் எழுத்து கூட்டு எழுத்து என்ன செய்யணும்? இது அப்படி என்ன செய்யணும்? 24 எழுத்து அவன் எழுதணும், இல்லையா? இதெல்லாம் படிப்படியா. இப்ப போய் 1ஆம் கிளாஸ் உட்காந்துன்னு எனக்கு என்ன சொல்லி கொடுங்க, இது இது என்ன ஏ இப்ப சொல்லி கொடுங்கன்னா டீச்சர் சொல்லுவாங்க, இவனை அப்படியே கொண்டு போய் டீப் ப்ரமோட் பண்ணி எங்க எல்கேஜி. அந்த காலம் தான் எந்த காலம்? ஏவ சொல்லி கொடுக்கிற காலம், இல்லையா? 10ஆவதுல உட்கார்ந்துட்டு இப்ப எனக்கு ஏவ சொல்லி கொடுங்கன்னா இப்ப பப்ளிக் எழுதுற காலம், இல்லையா? இப்ப கிரியேட்டிவ் எழுதுற காலம், இல்லையா? ஏவல வந்து எல்கேஜில கிரியேட்டிவ் எழுதுவாங்களா? இல்ல, இல்லையா? क्वेश्चन பேப்பர்ல கிரியேட்டிவ் क्वेश्चन இருக்குதானே? ஏங்க ஒரு கேள்வி கொடுத்துட்டு நீ சொந்தமா யூகிச்சு எழுதுறதுக்கு ஒரு கேள்வி இருக்குதானே? இல்லையா? அது என்ன கிரியேட்டிவ் தானா? இல்ல, எனக்கு இங்கிலீஷ் தெரியல, நீங்க சொல்லுங்க. என்ன கிரியேட்டிவ் தானா? இங்கிலீஷ்ல நான் சொல்றது இங்கிலீஷ் சரிதானா? சரி, தப்பிச்சுக்கணும். அப்படின்னா அது ஒரு கிரியேட்டிவ் இருக்கு. இந்த காலம் என்ன செய்யணும்? கேள்விக்கு இதுதானே, நீ யூகிக்கிறதெல்லாம் இல்ல, நீ யூகிக்கிறது சரியான பார்த்தா மார்க்க போட போறான், இல்லையா? அப்படின்னா நீ யூகிக்கிறது எப்படி யூகிக்கணும்? சரியா யூகிச்சு எழுதுற காலத்துல 10ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு எனக்கு ஏவ சொல்லி கொடுன்னு கேட்டா எப்படிப்பா நான் சொல்லி 9 வருஷம் டீப் ப்ரமோட் ஆகு அப்படின்னு உன்னை கொண்டு போய் எங்க தூக்கி உட்கார வைப்பான்னா உன்னை கேஜி ஸ்கூல்ல கொண்டு போய் உட்கார வைப்பான். அதான் பேதுரு சொல்றாரு, எப்பா இது எந்த காலம்? இது கிரியேட்டிவ் எழுதுற காலம். நீ என்ன சொல்லி கொடுக்கிற? கேட்கிற. இப்ப கேளு, ஒருவேளை இந்த காலத்துல உன் ஜெபத்தை கேட்டு மன்னிக்க வாய்ப்பு இருந்தா மன்னிக்கலாம், இல்லைன்னா மன்னிக்காமலும் போகலாம். உத்தரவாதமா சொல்ல மாட்டேன். இப்ப வேண்டிக்கொள், ஒருவேளை வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார், இல்லையா? அப்ப காலத்துல வேண்டிக்கிட்டனா நிச்சயம் என்ன கிடைச்சிரும்? ஆபத்து. ஆரம்பத்துல ஜெபிச்சிட்டனா பதில் கிடைச்சிடும். அவகாசத்தை ஜெபிச்சனா பதில் கிடைச்சிடும். ஆரம்பமும் முடிஞ்ச பிறகு நீ எத்தனை ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் தேவ சமூகத்துல 8வது ஆபத்துல பதில் கொடுக்கிறனா எப்ப ஜெபி? ஆரம்பத்துல ஜெபி, இல்ல அவகாசத்துல ஜெபி. ரெண்டையும் மிஸ் பண்ணிட்டு ஆரம்பமும் விட்டுட்டு அவகாசமும் விட்டுட்டு ஆபத்துல போய் ஜெபம் பண்ணியிருந்தா உன் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டா? கேட்க மாட்டா. கண்ணை மூடலாமா? கண்ணை மூடலாமா? இப்ப யாக்கோபுக்கு எடுக்கணும், இப்ப எடுக்க நேரம் இல்லை, முடிக்கிறேன். இப்ப யாக்கோபுக்கு சொல்லி ஜெபிக்கணும், எடுத்துக்காட்டுக்கு நேரம் இல்லை, முடிக்கிறேன். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, நன்றி சொல்வோம். இந்த ஆபத்துக்கு பதில் கொடுக்கன்னா ஆரம்பத்திலே ஜெபி, இல்ல அவகாசத்திலேயாவது ஜெபி. ரெண்டையும் விட்டுட்டு ஜெபிச்சேன்னா, ஆபத்தை நிரந்தரம் போது ஜெபிச்சேன்னா, அவகாசம் முடிந்த பிறகு ஜெபிச்சா எவ்வளவு ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. 70 வருஷம் ஜெபிச்சு போராடி பார்த்தாங்க. தானியேல் 70 வருஷம் முடிஞ்ச பிறகு ஜெபி, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். கோரேஸ் 70 வருஷம் முடிஞ்ச பிறகு பறைசாற்று, அப்பதான் கேட்பேன். 70 வருஷம் முன்னாடி நீ ஜெபிச்சனா கேட்க மாட்டேன்.
ஏன்? அவங்களுக்கு கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு. அவங்க அவகாசம் முடிஞ்சு பிடிச்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெபத்தை கேட்க கூடாது என்பதற்காகவே யாருக்கோ கதை சொல்றா, உன் ஜெபத்தை கேட்க கூடாது என்பதற்காகவே உன் ஜெபத்தை நான் கேட்க கூடாது என்பதற்காகவே என்னை மேகத்தால் முடிக்கிட்டேன். ஏன்னா உனக்கு எத்தனையோ அவகாசம் கொடுத்தேன், உனக்கு எவ்வளவோ அவகாசம் கொடுத்தேன். அந்த அவகாசத்தில் எல்லாம் அந்த அவகாசத்தில் அமைதியா போயிட்டேன். இப்ப ஆபத்துல சிக்கன பிறகு கூப்பிடுறேன், பதில் கிடைக்காது. ஆரம்பத்திலே கூப்பிடு, அவகாசத்தை கூப்பிடு. பரிசுத்த பிதாவே, ஆரம்பத்தில் கூப்பிடப்பட தவறுகளை மன்னியும், அவகாசத்தில் கூட கூப்பிடப்பட தவறுகளை மன்னியும். இன்னைக்கு ஆபத்தில் சிக்கி கிடக்கிறோம். அன்னைக்கு கிடைக்கிற 1% இதை நம்பி ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு இறங்குங்கப்பா, விளைக்கிறங்க, எங்க ஆபத்தில் எங்களை மாத்திருங்க, இந்த ஆபத்தில் நாங்கள் விடுவிச்சிருங்க, இந்த ஆபத்தில் பதில் கொடுத்து இந்த ஆபத்தினால நாங்கள் அவஸ்தைப்படாம பாதிக்கப்படாம சிக்கிக்காம எங்களை விலைக்கு பார்த்து ரத்தத்தில் மறைக்கிறோம். தேவக்கரை எங்க கூட இருந்தபடி நடத்தட்டும். சகல துதிகர மகிமை ஒருவருக்கு சிறத்து உயர்த்தினால் தாழ்த்து பெருமைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.